ம் ம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரூனிங் ஆகிட்டுருக்குங்க. ப்ரூனிங்க்கு வந்து இந்த கவட்டையை வச்சு வெட்டும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்படியே இந்த ரிங் மட்டத்தை கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அடுத்து நர்சரி வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. செருப்பு இல்லையாப்பா? பார்த்திங்கன்னா இப்போது சீசன் முடிஞ்சிருச்சுங்க. சீசன் முடிஞ்சிருச்சு. இப்போது சீசன் முடிஞ்சு ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு இயர்லேயும் நவம்பர் டிசம்பர் 2 மாதத்தில் ப்ரூனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அது பண்ணினோம்னா தாங்க செடி நல்ல தலையும். இது ப்ரூனிங் பண்ணும்போது அந்த கட் பண்ணுற இடத்துலேருந்து கிளை வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து கட்ரு வச்சு கட் பண்ணோங்க. அது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. இப்போ ஒரு பார்த்திங்கன்னா இளநீ வெட்டுற அருவாங்க, அது நல்லா ஷார்ப்பான அருவா, அதை வச்சு கட் பண்ணுறாப்புல நல்லா விறுவிறுன்னு வேலையாகுதுங்க. அடுத்து இதை முடிச்சுட்டு அதுக்கு தீனி கொடுக்க ஆரம்பிச்சிடணுங்க. தீனின்னா கோழி எரு, வேப்ப புண்ணாக்கு, புங்க புண்ணாக்கு, டிஏபி, யூரியா எல்லாம் கலந்து வச்சிட்டோம்னா அது வளர்ச்சி ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இயருக்கு ஈல்டு நல்லா ஒரு எதிர்பார்த்த ஈல்டை விட ஜாஸ்தியாக வரணும். 8 டன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து போலீஸ் கிராப்னு சொல்லுவார் நம்ம நண்பர். போலீஸ் கிராப் மாதிரி வெட்டி விடுங்க பாப்பில். இப்போது பிளான்ஸ் வந்து ஒரு 60 டேஸில் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. சீட்ஸு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. இல்லை, இதுலேருந்து இப்போது நாங்கள் எடுக்கிறது எப்படின்னா, இதில் எல்லா இதுவும் கட்டிங்ஸ் எடுக்க மாட்டோங்க. அதிலே சிலது தெரியும் எங்களுக்கு. அந்த இது மாதிரி முத்தின செடியாக எடுக்குவோம். எடுத்து பார்த்திங்கன்னா அதை நர்சரி பிளான்ட்டுக்கு ரெடி பண்ணி விவசாயிங்களுக்கு கொடுக்குறதுங்க. புக்கிங் ஆகிட்டுருக்குங்க. ஓரளவு நல்லாவே போயிட்டுருக்கு. பழம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பழம் ஓரளவு எங்களுக்கு லோக்கல்லே சேல்ஸ் ஆகிடுச்சிங்க. மார்க்கெட்டுக்கு நாங்கள் போகலை. இங்கேயே வந்து இது பண்ணிக்கிட்டு ஓரளவு நவுந்துருச்சு. அடுத்த வருஷம் வர இயரில் வந்து உங்களுக்கு லோடு வர அளவுக்கு பழம் கூடுதலாக கிடைக்கும். அப்போ தான் மார்க்கெட்டுக்கு அனுப்பலான்னு இருக்கிறோங்க.
இது கொஞ்சம் முள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இது பண்ணணும். முள் பட்டுச்சுன்னா ஒரு மாதம் இது 24 மணி நேரம் கடுக்குங்க அந்த முள்ளோட வேகம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விவசாயம் வாழ்க, விவசாயத்தை காப்போம். நன்றி.